அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இதை தலையணைக்கு அடியில் வைத்தால் எப்பேற்பட்ட கண்திஷ்டியும் நீங்கும். ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வருகிற 12/5/2025 சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, உங்கள் மனக்குறைகள் நீங்க, ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் உணவளிப்பது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை எந்த நாள்லனாலும் செய்யலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எந்த நாள்லனாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து 9 நாட்கள் செய்யணும். 9 நாட்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கும். இரவு தூங்க செல்லும் போது ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் 4 கிராம்பு வச்சு மடிச்சுக்கோங்க. அந்த பொட்டலத்தை தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி என்னை பிடிச்ச கந்திஷ்டியெல்லாம் நீங்கணும், என்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகணும்னு வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் முதல் வேலையாக தலையணைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை எடுத்து அப்படியே உங்களுடைய தலையை வலப்பக்கம் 3 முறை, இடப்பக்கம் 3 முறை, ஏற்ற இறக்கமாக 3 முறைன்னு நல்லா சுற்றிட்டு ஒரு பழைய மண் அகல் விளக்கு எடுத்து வச்சு அதில் ஒரு துண்டு சூடத்தை வச்சு இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களையும் சேர்த்து நெருப்பு மூட்டி எரிச்சிருங்க. இதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் கண்டிப்பாக நீங்குங்க. தொடர்ந்து 9 நாட்கள் இப்படி செய்யும் போது எப்பேற்பட்ட கந்திஷ்டியும் பொசுங்கி போகும்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே செய்யலாம். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.